பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான இறுதி ஆய்வை நாளை ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் மேற்கொண்டது. நாளை முதல் 3 நாட்களுக்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏஎம்டிக்கு நடத்துகிறார். குறிப்பாக பூந்தமல்லி முதல் வடபழனி வரையிலான ஆளில்லா மெட்ரோ ரயில் சேவை விரைவில் தொடரும் இல்லை. இதற்கான சோதனை கூட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது. நாளை நடைபெறும் இந்த ஆய்வில் பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாளத்தின் தரம், ரயில் பெட்டிகளின் வசதி, பயணிகளின் பாதுகாப்பு, கட்டுமானம் குறித்து முதல் 2 நாளும், 3ஆம் நாள் மெட்ரோ ரயிலை 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி ஆய்வு செய்ய சொல்லப்பட்டிருக்கு. பூந்தமல்லியுடன் வடபழனி வரை மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான இறுதி ஆய்வாக இந்த ஆய்வு சாத்தியப்படுகிறது. நாளை முதல் 3 நாட்களுக்கு மேற்கொள்ளப்படும் இந்த ஆய்வுல பல்வேறு விஷயங்கள் பார்க்கப்படுகிறது. ரயிலில் உள்ள பயணிகள் அவசர காலங்களில் கட்டுப்பாட்டு மையத்தை தொடங்குவதில் செயல்படும் தொகை கண்டறியும் கருவிகள், ரயிலின் அருகில் உள்ள உபகரணங்கள் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் செயல்படும் பாதுகாப்பு அமைப்புகள், ரயில் இழுவை அமைப்பு ஆகியவை சரியாக இயங்குகிறதா என்பது பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆய்வின் முடிவில் ரயில்வே பாதுகாப்பு அணியர் சோதனை குறித்து அறிக்கையினை ஒன்றிய அரசிடம் சமர்ப்பித்தார். அதன் பின்னர் ஒன்றிய மாநில அரசுகள் ரயில்வே சேவையை தொடங்குவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளும் என மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர்.